தேடி வந்து பிரேக்குக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. நல்ல அமைதியான இடம் தான், ரிலாக்ஸாக இருக்குது. நீண்ட நடப்பயணம் போய்க்க சில டைமில் இந்த கால் களைச்சி பொக்குளங்கள் வர பார்க்கும். அந்த நேரங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஷூ எல்லாம் கலட்டிட்டு ஒருங்கால மண்ணில் வச்சு கொண்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தால் அந்த மண்ணோட குளுமை வந்து அந்த காலில் வெக்கையை குறைச்சிடும். அப்போ நல்ல ரிலாக்ஸாக நடக்கலாம். ஏன்னா நாங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்து கருவேப்பிலை மரத்தை பதியம் வைக்கிறோம், மாமரத்தை பதியம் வைக்கிறோம், கற்பூரவள்ளியை கொண்டு வரோம், துளசியை கொண்டு வரோம். ஆனால் இந்த உடம்பை இந்த மண்ணில் நாங்கள் பதியம் வைக்கிறதுக்கு தவறுறோம். இந்த மண்ணில் எங்களை பதியம் வைக்கிறதுக்கு கனகாலமாக நாங்கள் முயற்சி எடுக்கவே இல்லை. விருப்பமோ விருப்பம் இல்லையோ எங்களோட பிள்ளைகள்லேருந்து நாங்கள் வரையும் இங்கே தான் வாழ்ந்து முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஊரில் போய் வாழ சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் கனகாலம் இருக்க போகிறதும் இல்லை. திருப்பி பிள்ளைகளை தேடி பேர பிள்ளைகளை தேடி வரத்தான் போயினோம். அப்போ இந்த மண்ணில் எங்களை பதியம் வைக்கணுமெண்டா எங்களோட வெறும் கால் வந்து இந்த மண்ணில் நிறைய நேரம் படவணும். பட்டுச்சென்று சொன்னால் அந்த மண்ணும் எங்களை விரும்ப தொடங்கிடும், எங்களுக்கும் அந்த மண் மேலே ஒரு விருப்பம் பெற தொடங்கிடும். ஏண்டா நாங்கள் ஊரில் எங்களோட வளவுகளுக்குள்ளேயும் எங்களோட இல்லங்கள்லையும் வெறுங்காலோடு நடந்து தான் அந்த மண்ணின் இருப்பு வந்து உடம்போட ஊறி போயிருக்குது. அதே இதை இங்கேயும் நாங்கள் உருவாக்கலாம் வடிவாக. எவ்வளவு தூரம் நாங்கள் வெறுங்காலில் மண்ணை பட நிற்கிறோமோ, ஈவன் மாக்களுக்கு போனால் கூட எங்கேயாவது சின்ன சின்ன இடங்களில் நீங்கள் போனால் கூட கொஞ்சம் நேரம் காலில் அதில் கலாட்டி போட்டு வெறுங்கால மண்ணில் வச்சு கொண்டு உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இன்றைக்கு நான் தந்தோம்னா நீண்ட பயணம், கால் நல்லா களைச்சிட்டுது. இப்போ நான் இந்த மண் தரையில் வெறுங்காலை வச்சு கொண்டு உட்காந்துருக்குறேன். அந்த மாதிரி இருக்குது, சிறப்பாக இருக்குது. இப்படி இந்த ஆத்தங்கரை மண்ணில் இப்படி காலை வச்சு கொண்டு வந்துட்டு காலை புதிய வச்சு நடக்கலாம். நான் இதை சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணில் காலைப்பட வையுங்க. நிறைய குருமாரி உங்களுக்கு சொல்லிவினா இந்த மண்ணில் எவ்வளோ தூரம் கால் படுதோ அவ்வளோத்துக்கு உடம்புல இருக்கிற கன வியாதிகள் இல்லாமல் போயிடும். தெரியல யாரும் பொருள் காண்பது அறிவு தானே. நீங்களும் நீங்களாக உணர பாருங்க, அப்படி வச்சு பாருங்க. மரங்களை ஹேக் பண்ணி பாருங்க, மரங்களோட வேரில் காலை வச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்களாக உணர பாருங்க. மற்றவை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் செய்ய தேவையில்லை, நீங்களாக உணர்ந்து பாருங்கள். சில நேரம் அதுவும் சில அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு முயற்சி செய்து பாருங்கள்.